சின்ன வயசுலேருந்தே வந்து சினிமாவுக்கு போகணும், நடிக்கணும், சினிமாவில் நமக்கு ஒரு இடம் கிடைக்கணும்னு சொல்லி ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டைலாம் போட்டு படம் நடிக்கிறாரு. படம் ஃப்ளாப் ஆகுது. மறுபடியும் வந்து நடிக்கிறாரு. படம் ஃப்ளாப் ஆகுது. தொடர்ந்து பல படங்கள் ஃப்ளாப் ஆகி தன் திறமைகளை போட்டு கஷ்டப்பட்டு நடித்து தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத ஒரு நடிகராக மாறி அதற்கு பிறகு வந்து உச்ச நட்சத்திரமாக இருந்து இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கக்கூடிய நம் தளபதி விஜய் அவர்களோட அந்த சினிமா பயணத்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கஷ்டம், உழைப்பு, அசிங்கம், அவமானம் சொல்லி அவர் பார்க்காத சந்திப்புகள், அவர் சந்திக்காத எந்த ஒரு விஷயமும் கிடையாது. தமிழ் சினிமாவில் என்னென்ன பார்க்கணுமோ எல்லாத்தையும் பார்த்துட்டு கஷ்டப்பட்டு மட்டும்தான் அந்த இடத்துக்கு நம்ம தளபதி வந்திருக்காரு. என்ன ப்ரோ சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு தளபதி பற்றிலாம் நீங்கள் ஹிஸ்ட்ரியெல்லாம் நீங்கள் எடுத்து பேசுறீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக காரணம் இருக்குது. அவரோட அந்த 25-30 வருட அந்த கடின உழைப்பு தான் இன்னைக்கு அவர் அந்த அந்தஸ்தில் உட்கார வச்சிருக்கு. எதுவுமே இன்னைக்கு சும்மா கிடைச்சிடாது. சும்மா ஓசியில் புழுக்கல்ல லக்குலலாம் இங்கே எதுவுமே நடக்காது. நீ எப்பேற்பட்ட கோடீஸ்வரனோட பையனா கூட இரு, எப்பேற்பட்ட பெரிய டைரக்டரோட பையனா கூட இரு, திறமை இல்லைன்னா தமிழ் சினிமா தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி தமிழ் சினிமான்னு மட்டும் சொல்ல வரல, எந்த துறையாக இருந்தாலும் அதில் உன் தனித்துவமும் உழைப்பும் இருந்தால் மட்டும்தான் அதில் நீ தனிச்சு தெரிய முடியும், அதில் நீ வெற்றி பெற முடியும். அதுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு தளபதி விஜய் அவர்கள். இப்படி அவரோட கரியர்ல வந்து பில்ட் ஆகி இன்னைக்கு கரியரோட உச்சம் அடுத்த 20 வருஷத்துக்கு வந்து அசைக்க முடியாத ஒரு சக்கரவர்த்தியாக இருக்கும் தளபதி. அது 200-300 கோடி ரூபாய் சேலரி. ஏன் நம்ம திரும்ப அதை மென்ஷன் பண்றோம்னா 300 கோடி ரூபாய்ன்றது வந்து ஒரு சாதாரணமான நம்பர் கிடையாது, ஒரு பெரிய ஹியூஜ் நம்பர். அது அப்பேற்பட்ட ஒரு சொகுசு வாழ்க்கையை வந்து ஒருத்தர் துறந்து தூக்கி போட்டுட்டு மக்கள் சேவையே மகேசன் சேவை என்று எண்ணக்கூடிய நம் தளபதி அவர்கள் இன்னைக்கு மக்கள் சேவையை நோக்கி ஒருத்தர் வராரு, மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு வராரு, எந்த உள்நோக்கமும் இல்லாம ஒருத்தர் வராரு. தளபதிக்கு எந்த ஒரு உள்நோக்கம் கிடையாது. சம்பாதிக்கணும்னு ஆசையாங்க? நல்லா சொல்லுங்க. தளபதிக்கு சம்பாதிக்கணும் அதெல்லாம் விருப்பம் இருக்கா? கிடையாது. ஏன்னா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன் தலைவான்றாரு அவரு. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். ஹிட்டு, ஃப்ளாப்பு, பிளாக் பஸ்டரு எல்லாத்தையும் பார்த்துட்டேன். இந்த படம் வெற்றி, அடுத்த படம் இன்னொரு வெற்றி. அதுதான் கழிச்சு டயர்ட் ஆயிட்டன்ற மாதிரி அந்த லியோ படத்துல பாட்டு வரும். அந்த மாதிரி வெற்றிகளை பார்த்து அவருக்கு போர் அடிச்சு இதுக்கு மேல என்ன நம்ம செய்யலாம், நம்மளை வளர்த்து விட்ட நம்ம மக்களுக்கு நம்ம எதனா செய்யணும்ன்ற ஒரு நல்ல புனிதமான நோக்கத்துக்காக மட்டும்தான் தளபதி அவர்கள் இந்த அரசியல் கட்சியை ஆரம்பிச்சதுக்கான நோக்கமே. வேற எந்த நோக்கம் கிடையாது. கஷ்டப்படுற மக்களுக்கு ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, அனைவருக்கும் சம உரிமையில எல்லா விஷயங்களும் கிடைக்கணுன்றதுக்கான ஒரு தூய நோக்கத்துக்காக மட்டும்தான் தளபதி அவர்கள் இந்த அரசியலையே ஆரம்பிச்சாரு. அந்த சம்பளத்தையும் தூக்கி போட்டு வந்தாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் கூட இருக்க ஆட்களும் அவர் என்ன சிந்திக்கிறாரோ அதை பிரதிபலிக்க கூடியவர்களாக மட்டும்தான் இருக்கணும்னு அவர் நினைக்கிறார். புரியுதுங்களா? அங்க தளபதி என்ன நினைக்கிறாரோ அது செய்து முடிக்கக்கூடிய ஆட்கள் தான் அவர் கூட இருக்காங்க. வெளியே இருந்து 1000 விமர்சனம் வரலாம். ஆனா பொதுச் செயலாளராக இருக்கட்டும், அண்ணன் ஆதவாக இருக்கட்டும், அண்ணன் சீட்டியாக இருக்கட்டும், ஏன் இவங்க சொல்லக்கூடிய ஜான் ஆரோக்கியசாமி அவர்களாக இருக்கட்டும், அங்க தளபதியின் உத்தரவின் பேரில் தளபதியின் கண் அசைவுக்கு பேர்ல தான் அங்க எல்லா விஷயங்களும் நடக்குது. எல்லாமே ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவர் சிந்தனையில் என்ன ஓடுது, இதை நம்ம பண்ணணும்னு நினைச்சா உடனே அது அவர் பண்ணுவார். அப்படி ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது கட்சியின் சாவாக பேசுவதற்கு ஆட்கள் தேவை. இன்னைக்கு வந்து வெறும் தலைவர் முகம் மட்டும் இல்லாம இவங்க இப்ப சொல்லிட்டு இருந்தாங்க 2ஆம் கட்ட தலைவர்கள்ல, 3ஆம் கட்ட தலைவர்கள்ல. ஆனா இன்னைக்கு வந்து எத்தனை பேச்சாளர்கள் இருக்காங்க, எத்தனை பேர் அம்புகளை தூக்கி அடிக்கிறாங்கன்றதெல்லாம் நம்ம இன்னைக்கு சமீப காலங்களில் நம்ம பார்க்கிறோம். அண்ணன் லோயலாமணியாக இருக்கட்டும், நம்ம நண்பர் ரமேஷாக இருக்கட்டும், வீர விக்னேஸ்வராக இருக்கட்டும், பேராசிரியராக இருக்கட்டும், இன்னும் பல பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் வந்து பேச்சாளர்களை வந்து உருவாக்கிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில ஜெகதீஸ்வரன் எனும் ஒரு பேச்சாளரை கட்சி வந்து ஃபைன் பண்ணுது. எப்படி ஃபைன் பண்றாங்க? லோயலாமணி எப்படி ஃபைன் பண்றாங்க? வீர விக்னேஸ்வரர் எப்படி ஃபைன் பண்றாங்க? ஜெகதீஸ்வரன் நல்லா பேசுறாங்க, பொலிட்டிக்கல் நாலேஜ் இருக்கு, திறமையான ஆட்களா இருக்காங்க, அவங்கள நம்ம ஹயர் பண்ணுவோம் என்ற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான் அவங்கள அணுகுறாங்க, பேசுறாங்க. அப்படித்தான் லோயலாமணி அவர்களாக இருக்கட்டும், வீர விக்னேஸ்வராக இருக்கட்டும், ஜெகதீஸ்வரனாக இருக்கட்டும் எல்லாம் வராங்க. நீங்க என்ன ப்ரோனா, நாங்க தளபதியோட பயணிச்சோம், சினிமால இருந்து ஆரம்பிச்சு பயணிச்சோம். அந்த வரிசையில நான் பல யூடியூப் சேனல்ல போயிட்டு ஏதோ சுமாரா நான் பேசுறதுக்காண்டி எனக்கும் அந்த அங்கீகாரம் கிடைத்தது. நண்பர் ரமேஷும் வந்து தொடர்ந்து மக்கள் இயக்கத்தில் இருக்கும் பொழுதே வந்து மேடை பேச்சாளராக இருந்தார். அதனால அவருக்கும் அந்த வாய்ப்பு வழங்கப்படுது. நீங்க யாருக்கும் வந்து எப்படி 15 வருஷம் டிராவல் பண்ணவனா இருக்கட்டும், இல்ல 30 வருஷம் டிராவல் பண்ணவனா இருக்கட்டும், இல்ல புதுசா வந்தவனா இருக்கட்டும், இந்த வருஷம் எல்லாம் கிடையாது. திறமையானவனா, அந்த தகுதி அவனுக்கு இருக்கா, அவன் கரெக்டா பண்ணுவானா, நேர்மையா இருக்கானா, அவனுக்கு கொடுத்த வேலையை அவன் கரெக்டா முடிக்கிறானான்னு பார்த்து அவங்க தகுதிக்கு ஏற்ப அந்த பொறுப்பு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது சிறப்பா எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஜெகதீஸ்வரன் எனும் ஒரு நபர், அவரோட பேச்சாற்றல், அவரோட திறமையெல்லாம் நான் குறைச்சி மதிப்பிடவே இல்லை. அதெல்லாம் சொன்னா தப்பாயிடும். ஏன்னா
அவர் சிறந்த பேச்சாளர் தான், நல்ல டேட்டாவோட பேசக்கூடியவர் தான், தன்மையாக சிறப்பான முறையில் பேசக்கூடியவர் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அவர்கிட்ட கேட்கறாங்க பேசுறீங்களான்னு, ஒத்துக்கிறாரு. ரைட், நான் பேசுறேன், வெற்றி கழகத்துக்காக நான் உழைக்க தயார்ன்றாங்க. அப்படி ஓப்பன் ஹார்ட் மைண்டடா தான் எல்லாருமே உள்ள அழைக்கிறாங்க. உள்ள அழைச்சி நம்ம கொண்டு வரோம். ஏன்னா நம்ம ஒரு புதிய கட்சி என்பது வந்து நம்ம போயிட்டு ஒவ்வொருத்தர் வீட்லயும் போயிட்டு நம்ம டிஎன்ஏ டெஸ்ட்லாம் எடுத்து கட்சியில சேர்க்க முடியாது. வரவங்கள நம்பிக்கையின் பேர்ல தான் நம்ம சேர்க்க முடியும். நானா இருக்கட்டும், லேலாமணி இருக்கட்டும், யாராக இருந்தாலும் வந்து நம்பிக்கையின் பேர்ல சேர்க்கிறோம். நல்லா பேசுறாரு, ரைட் வாங்க, நீங்க கட்சிக்கு விசுவாசமா உண்மையா இருப்பீங்க நம்புறோன்ற மாதிரி தான் எல்லாரையும் கட்சியில சேர்க்கறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அதே மாதிரி தான் வந்து ஜெகதீஸ்வரன் அவர்களையும் உள்ள கொண்டு வராங்க. ஜெகதீஸ்வரனும் வந்து நல்லா பேசுறாரு, மேடை பேச்சுகள்ல பேசுறாரு, விவாத மேடைகள்ல கலந்துக்கிறாரு. அவரோட தனித்துவமான பேச்சாற்றலால எல்லாரும் தன் பக்கம் கவனத்தை ஈர்க்கிறார். இதை பத்தி நான் டீட்டெயில்டா வந்து என்னோட எக்ஸ் இணையதளத்துல நேற்று நான் எழுதியிருந்தேன். அதுலலாம் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா சமீப நாட்கள் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, தனக்கு மட்டுமே ஒரு முக்கியத்துவம் கிடைக்கணும். அதாவது நான் ஒரு டிபேட்ல கலந்துக்கிறேன், நான் ஒரு மேடை பேச்சுக்கு போறேன்னா என்ன மட்டும்தான் எல்லாரும் கூப்பிடணும், அந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை வந்து ஏற்படுத்துற ஒரு சூழ்நிலைக்கு கட்சியை நகர்த்துறாரு அவரு. என்னன்னா, நான் ஒரு விவாத மேடைக்கு நான் போய் கலந்துக்கிறேன், இல்ல ஒரு மக்கள் மன்றத்துல போறேன்னா அந்த சம்பந்தப்பட்ட செய்தி ஊடகங்களே வந்து என்ன பண்ணணும்னா எங்களுக்கு ஜெகதீஸ்வரன் தான் வேணும்ன்ற மாதிரி ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்றாங்க. என்னடா, நம்ம கட்சியில வந்து லேலாமணி இருக்காரு, ரமேஷ் இருக்காங்க, வீர விக்னேஸ்வர் இருக்காங்க, மற்ற பேச்சாளர்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆதரிச்சு பேசக்கூடியவர் பல பேர் இருக்காங்க. இவங்களெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து ஜெகதீஸ்வரனே கேட்கறாங்கன்னும் போது சந்தேகம் வருது. எல்லா டிவி டிபேட்லயும் இந்த பிரைம் நியூஸ்லாம் கேட்பாங்க இல்லையா, இந்த 7 மணி 8 மணிக்கெல்லாம் வந்து இந்த விவாத மேடைகள்லாம் நடத்துவாங்க. எல்லா மீடியாக்களும் வந்து ஒன்று சேர ஜெகதீஸ்வரன் தான் வேணும். ஜெகதீஸ்வரன் என்ன இதுன்ற தான் ஒரு டவுட் வருது. அதுக்கப்புறம் தான் வந்து இதற்கு பின்னாடி மூளையாக செயல்பட்டவர் பத்திரிகையாளர் என்று சொல்லக்கூடிய ரவீந்தர் துரைசாமியின் உதவியோடு, இந்த பத்திரிகையாளர் ரவீந்தர் துரைசாமியும், பத்திரிகையாளர் நம்ம சொல்லக்கூடாது, சும்மா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்காரு, அந்த ரவீந்தர் துரைசாமியும் ஜெகதீஸ்வரன் அவர்களும் 10 வருடமாக நண்பர்கள். இவர்களின் துணையோடு தான் எங்க போனாலும் வந்து இந்த மீடியா லாபி பண்ண ஸ்டார்ட் பண்றாரு. எங்க போனாலும் ஜெகதீஸ்வரன் தான் வரணும், ஜெகதீஸ்வரன் தான் வரணும். இல்லைங்க, நாங்க வேற ஸ்போக் பர்சன் தான் அனுப்புவோம், இன்னைக்கு ரமேஷ் வருவாரு, இன்னைக்கு லேலாமணி வருவார்னா முடியாது. ஏன்னா அவங்க கம்ஃபர்டபுளுக்குள்ள இருக்கக்கூடியவங்களா செட் பண்ணி உட்கார வைக்கக்கூடிய ஒரு மீடியா நரேஷனை வந்து இந்த மீடியா உருவாக்குது. நல்ல கவனமா பாருங்க. ஜெகதீஸ்வரனை தவிர்த்துட்டு ரவீந்தர் துரைசாமி கூட நம்ம ரமேஷ் போய் உட்காந்து பேசி என்ன அடி வாங்கினார். ரவீந்தர் துரைசாமி போட்டு பொழந்து கட்டி பிடிச்சி லவ் யூன்னு சொன்னாரா, சமாளிக்க முடியாம திருச்சி ஓடினாரா. அதுக்கப்புறம் நம்ம லேலாமணி போய் உட்காந்து ஒவ்வொருத்தரையும் ஓட ஓட அடிச்சாரா. என்னன்னா, நம்ம பசங்க யதார்த்தத்தையும் ரியாலிட்டியும் பேசுறாங்க, அக்ரெசிவா பேசுறாங்க, உண்மையா பேசுறாங்க. ஏங்க, நீங்க பத்திரிகையாளர் தானே, நீங்க திமுக ஸ்போக் பர்சன் மாதிரி ஏன் பேசுறீங்க? நீங்க மக்கள் பக்கம் நின்றுதானே பேசணும், நடுநிலையா தானே பேசணும். நீங்க என்னங்க திமுக ஆதரவாளரா பேசுறீங்கன்னு நேருக்கு நேரம் அடிக்க ஆரம்பிச்சதுக்கு பிறகுதான் ஒரு சேர இந்த திமுகவின் தொங்கு சதைகள் தான் இருக்கக்கூடிய இந்த பத்திரிகையாளரின் பேரில் சுற்றக்கூடிய பல பேர் வந்து ஒன்று சேர்ந்து ஜெகதீஸ்வரனை மட்டும் வந்து செலக்ட் பண்ணி அவர் வந்தாதான் நாங்க வருவோம். ஒரு விவாத மேடை நடத்துறாங்கன்னா, ஒரு ஷோ கண்டக்ட் பண்றாங்கன்னா, விருந்தினர்கள் ஒரு போஸ்ட் கார்டு ஒன்று வரும். இந்த பத்திரிகையாளர் கேட்பாங்களாம், தமிழக வெற்றி கழகம் சார்பாக நீங்க யார் வந்து கலந்துக்கிறாங்கன்னு. அப்போ என்ன சொல்லுவாங்களா, இந்த மாதிரி இவர் வராரு. தமிழக வெற்றி கழகம் சார்பா யார் வராங்க சொல்லுங்க. இல்லைங்க, இன்னைக்கு ரமேஷ் வராரு. ஐயோ, நான் வரல. லேலாமணி வராரு. இல்ல நாங்க வரல. ஜெகதீஸ்வரன் வந்தா சொல்லுங்க, நாங்க வரோம். என்னடான்னு பார்க்கும்போது தான் தெரியுது, இவங்கெல்லாம் ஒரே கூட்டு பிளான் பண்ணி வச்சு இவங்க வைக்கக்கூடிய பதில்களுக்கு இவர் வந்து கொஞ்சம் சாஃப்டா அப்படியே ஒத்து ஊதுற மாதிரி பேசி பாலிசா, அதாவது பூசாத மாதிரி பேசி விட்டுருவாரு. ஆனா நம்ம பசங்க உள்ள பூந்து என்ன பண்ணுவாங்க, அடி வெளுத்து விட்டுருவாங்க. அது மக்களுக்கு ரொம்ப எளிமையான முறையில் பயங்கர ரீச் ஆயிட்டு இருந்தது. அது வந்து பத்திரிகையாளருக்கு பிடிக்கல, குறிப்பா திமுகவுக்கு பிடிக்கல. அதன் பின்புலத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, இவர் வந்து ரொம்ப அழகா வந்து இந்த மீடியா லாபியை பயன்படுத்திக்கிட்டு இந்த ஒரு சில பத்திரிகையாளர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு, அதாவது திமுகவின் ஆதரவு பத்திரிகையாளர்களை கைக்குள்ள போட்டுக்கிட்டு இந்த மாதிரியான மீடியா லாபி பண்றாருன்னு தெரிய வந்தது. அப்பவும் அமைதியா இருந்தாங்க, சரி ஓகேன்னு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து மற்ற மீடியாக்களுக்கெல்லாம் வந்து லேலாமணி, ரமேஷ், வீர விக்னேஸ்வரன் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, நம்ம விக்கிரவாண்டியில மாநாடு நடத்துறோம். ஒரு மாநாடு நடக்கும் பொழுது அந்த இடத்துல எவ்வளவு கூட்டம் வந்ததுன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். கட்டுக்கடங்காத கூட்டம், கிட்டத்தட்ட 15 லட்சம் பேருக்கு மேல வராங்க. காலையில 6 மணி 7 மணிக்கே வந்து அந்த இடத்த உடைச்சிக்கிட்டு உள்ள போயிட்டு கூட்டம் போய் உட்கார ஆரம்பிச்சது. விஐபி உட்காரக்கூடிய சீட்ல எல்லாம் ரசிகர்கள் போய் உட்காந்துட்டாங்க. அந்த இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம். இது வரைக்கும் தமிழக வரலாற்றிலே ஒரு மாநாட்டுக்கு இந்த அளவு கூட்டம் வந்தது இதுவே முதல் முறை. அப்படி இருக்கும் பொழுது இவர் போறாராம். யாரு, ஜெகதீஸ்வரனுக்கு வந்து சீட்ல வந்து முன்னாடி இடம் கொடுக்கல, அவரை உட்கார வைக்கல
மரியாதை கொடுக்கல. ஏங்க நாங்களே வந்து உட்கார இடம் இல்லாம ஒரு மூலையில நின்றுட்டு இருந்தோம். யாரு? நானு, லோயலாமணி, ரமேஷ்லாம் உட்காரத்துக்கு இடம் கிடையாது. எங்களை பொறுத்தவரையும் தலைவனுக்கான மாநாடு, இது நம்ம மாநாடு, அப்படிதான் நம்ம யோசிக்கிறோம். அவருக்கு உட்காரத்துக்கு இடம் கொடுக்கல, எங்களுக்கு மரியாதை கொடுக்கலன்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல கட்டுக்கடங்காத கூட்டம் வரும்பொழுது அது சமாளிக்க முடியாது, கஷ்டம் தான். ஆனா நடக்காத பொய்யான செய்திகளை வந்து இவரே ஒரு யூடியூப் தளத்துல போய் உட்காந்து மாநாடு சிறப்பா நடத்திருக்கலாம், அதுல நிறைய குளறுபடிகள் இருந்ததுன்னு ஒரு கட்சியோட செய்தி தொடர்பாளரே போய் பேசினா இது நியாயமா? சொல்லுங்க. ஒரு கட்சியோட செய்தி தொடர்பு ஆதரவாளர் தான், அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல, ஒரு கட்சியின் செய்தி தொடர்பு ஆதரவாளராக இருந்து கொண்டு மாநாடு நல்லா நடத்திருக்கலாம், அதுல நிறைய குளறுபடிகள் இருக்குன்னு இவரே போய் தப்பா பேசுறாரு. இது எந்த விதத்துல நியாயம்? அங்க எவ்வளவு கூட்டம் வந்தது, எவ்வளவு மெடிக்கல் டீமை வந்து போட்டிருந்தாங்க, எவ்வளவு தண்ணீர், குடிநீருக்கு வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் ஏற்படுத்தி இருந்தாங்க. அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காம மயங்கி வீழ்ந்தவங்களுக்கு எல்லாம் வந்து சரியான முறையில வந்து மருத்துவ உதவிகள் கொடுத்து, முதல் உதவிகள் கொடுத்து ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காத மாதிரி இதை விட சிறப்பான ஒரு மாநாட்டை வந்து இது வரைக்கும் தமிழ்நாட்டில் யாரும் பண்ணதே கிடையாது. அந்த அளவுக்கு சிறப்பா பண்ண ஒரு மாநாட்டை போயிட்டு இவர் போயிட்டு ஒரு யூடியூப் சேனல்ல உட்காந்து இல்ல சரியா நடத்தி இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு விஷயத்தை பேசுறாரு. இது எவ்வளவு ஒரு அபாண்டமான ஒரு பொய். அப்ப யாரோட தூண்டுதலின் பேர்ல நீங்க பேசுறீங்க? உங்க பின்னாடி யார் இருக்கான்ற ஒரு சந்தேகம் வருமா வராதா? இது ரெண்டு. முதல்ல மீடியா லாபி, ரெண்டாவது மாநாடு. அதற்கு பிறகு வந்து பரந்தூருக்கு வந்து நம்ம தளபதி போனாரு. உங்க எல்லாருக்குமே தெரியும், அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக இவர் போறாருன்ற செய்தி இவருக்கு முன்னாடியே தெரிந்த உடனே இந்த டூப்ளிகேட் பத்திரிகையாளரான ஐயநாதன் கூட சேர்ந்துக்கிட்டு, அப்ப ஐயநாதன் நமக்கு ஆதரவா பேசிக்கிட்டு இருந்த டைம், அப்ப ஐயநாதன் மாதிரியான பத்திரிகையாளர் கூட சேர்ந்துக்கிட்டு இவர் களத்துக்கு போறது. ஊருக்கு முன்னாடி இவர் போயிட்டு, அதாவது அனுமதி கூட வாங்குறது இல்ல, யாருக்கிட்டையுமே கேட்கறது இல்ல. ஒரு பொய்ச்செயலாளர் இருக்காரு, இல்ல மற்ற நிர்வாகிகள் இருக்காங்க, யாருக்கிட்டையுமே எந்த ஒரு அறிவிப்பும் சொல்லாம நேரடியா இவரே ஸ்பாட்டுக்கு போறது. கேட்டா நான் தமிழக வெற்றி கழகத்தோட செய்தி தொடர்பாளர் வந்திருக்கேன், நான் பேச வந்திருக்கேன், பண்ண வந்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் கூட போய் பேசி புகைப்படங்கள் எடுத்துக்கிட்டு அது மீடியாவுக்கு ஸ்ப்ரெட் பண்றது. இவர் தளபதி போறாருன்னும் போது இவர் முன்கூட்டியே போயிட்டு இவரே எல்லாம் பேசுறது. இந்த மாதிரியான சில விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னடா இது இப்படியே தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு, இவர் பண்ற தப்ப இவர் உணர்றாரா இல்லையா, தெரிஞ்சு பண்றாரா தெரியாம பண்றாரான்றது நமக்கு ஒண்ணுமே புரியல. அதற்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரிய வருது கட்சியில் நடக்கக்கூடிய விஷயங்கள், பல தகவல்கள். ஒரு விஷயத்தை கூப்பிட்டு என்கிட்ட வந்து பொய்ச்சாளர் சொல்றாரு, ராமே இந்த விஷயத்தை நீ பண்ணிடுறா, அது செஞ்சிடறான்னு சொல்றாருன்னா அதை நம்ம அந்த வேலையை நம்ம கரெக்டா பண்ண போறோம், அது முடிக்க போறோம். அந்த வேலை முடியாத வரைக்கும் நம்ம அதை பத்தி எதுவும் பேச போறது இல்லை. நாளைக்கு இந்த இடத்துக்கு தளபதி இந்த விஷயத்துக்காக போறாருன்னா நீ மனசோட வச்சுக்கிட்டா யார்ட்டையும் சொல்லாரன்றா ஓகே, அது ஏன் சொல்லாதன்றா அந்த இடத்துல கூட்டம் சேரக்கூடாது. நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி போச்சுன்னா அந்த இடத்துல ஆயிரக்கணக்கான பேர் சேர்ந்துருவாங்கன்ற ஒரு நல்ல நோக்கத்துக்காக தான் அது வந்து மறைக்கிறாங்க ஒரு விஷயத்தை. கட்சியில பேசக்கூடிய சில விஷயங்களை எடுத்துன்னு போயிட்டு இந்த இந்திரகுமார் தேரடி, மில்டன் போன்ற பத்திரிகையாளர் கூட உட்காந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. ஆஃப் த கேமரா பல விஷயங்களை பேசுறாரு. இவர் எதுக்கு அங்க போகணும், எதுக்கு அவங்க கூட போய் பேசணும்? இந்த சோர்ஸ் கொடுக்கிறது யார்? இவன் வந்து பேசுவான். இந்த மில்டன், இந்திரகுமார் தேரடியான பத்திரிகையாளர்லாம் வந்து சமூக வலைதளங்களில் உட்காந்து தேவையில்லாத விஷயங்களை பத்தி நெகட்டிவ் பரப்பிக்கிட்டே இருப்பாங்க, இல்லாத ஒரு விஷயத்த. இதுக்கெல்லாம் கருப்பாடா செயல்பட்டது யாருன்னு பார்த்தா இந்த ஜெகதீஸ்வரன் தான் வந்து இந்த வேலையை பார்த்திருக்காருன்ற ஒரு தகவலோ நமக்கு வருது. அதுக்கப்புறம் வந்து இவ்வளவு தவறுகள் பண்றாரு, பேக் டு பேக் இவர் மேல தேவையில்லாத அலிகேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம யூடியூப் சேனல்ல போய் இன்டர்வியூ கூப்பிடுறாங்க, இவர் போறாரு, பேசுறாரு. ஆஃப் த கேமரா போயிட்டு கட்சி பத்தியே தப்பா பேசுறது, தலைவர் பத்தியே தப்பா பேசுறது, பொதுச்செயலாளர் பத்தியே தப்பா பேசுறது. இந்த மாதிரியான வேலைகளும் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வராரு. என்னடா இதுன்னு சொல்லி நம்மளும் வந்து பொறுத்து போகுது. ஏன்னா ஒருத்தரை வந்து நம்ம உண்மை தெரியாம எந்த ஒரு முடிவுக்கு வரக்கூடாதுன்னு ஆதாரத்தை திரட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவர் பேசின விஷயங்கள், இவர் செய்த விஷயங்கள், இவர் யார் யார் கூட எல்லாம் தொடர்புல இருக்காருன்ற விஷயங்கள்லாம் வந்து பின்னாடி தெரிய வருது. இவர் வந்து ஒரு ஆஸ்தான திமுகவின் கொத்தடிமை, பரம்பரை திமுகன்றது போக தான் நமக்கு தெரிய வருது. இவரோட Facebook பக்கத்துல இருக்கிற பழைய புகைப்படங்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும். அறிவாலயத்துல இவர் எடுத்துக்கிட்டு இருந்த போட்டோ, இவருக்கும் அறிவாலயத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, ஐயா முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இவருக்கும் இருக்க தொடர்பு, ஒரு பத்திரிகையாளர் என்ற பேர்ல அவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து ஒரு திமுக குடும்பமா இருந்திருக்கு. நல்லா பாருங்க, அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சோஃபா முதற்கொண்டு கருப்பு சிவப்பு, அவர் பைக்கு, அவர் காரு, இப்படி அவரோட சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் கருப்பு சிவப்பு. அவங்களோட மனைவி அவர்களும் வந்து கலைஞர் டிவியில் வேலை பார்த்ததாக ஒரு செய்தி, அது உண்மையா பொய்யா தெரியல. ஆனா இவரோட ஒட்டுமொத்த குடும்பமும் வந்து திமுகவின் ஆஸ்தான கொத்தடிமைகள் என்ற ஒரு விஷயம் சமீபமா நமக்கு தெரிய வருது. அந்த புகைப்படங்கள்லாம் நீங்க பாப்பீங்க, பாருங்க. அங்க போயிட்டு அறிவாலயத்தில் போயிட்டு அண்ணாவோட சிலைக்கும் கலைஞரோட சிலைக்கும் மரியாதை செலுத்துற மாதிரியான புகைப்படங்கள், அது போல பல புகைப்படங்கள் அந்த இடத்துல வருது, நீங்க பார்த்திருப்பீங்க. இப்படி இவர் வந்து திமுகவின் ஆஸ்தான கொத்தடிமைன்னு தெரிய வருது. அதற்கு பிறகும் கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் அவர்கள் வந்து கூட்டி வர வந்து வான் பண்றாரு, இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்யக்கூடாது, இது ஒரு தவறான விஷயம். இதுல ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களாங்க, தளபதி என்பவர் யார் என்றது இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுப்பீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது. இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு சொல்லி தளபதி காதுக்கு இந்த விஷயம் போன உடனே ஒரு தலைவரா என்ன பண்ணுவார் தெரியுமா? வேற யாரா இருந்தாங்கன்னா முதல்ல நான் வெளியே தோறத்துக்கு தான் சொல்லுவாங்க. நம் தளபதி என்ன தெரியுமா பண்றாரு, மன்னிக்கிறார். அந்த இடத்துல
தெரியாம பண்ணியிருப்பாரு, நல்லா பேசக்கூடியவர், ஏதோ ஒரு இதுல பண்ணியிருப்பாரு, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்க, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்கன்றாரு. இவ்வளவு வேலைகளும் கட்சி பத்தி தகவலை கசி விடுறாரு, நம்ம கட்சியில் நடத்துற மாநாடு சரியில்லைன்னு பேசுறாரு. இப்படி கட்சியை வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு பேக் ஸ்டெப் பின்னாடி கொண்டு போறதுக்கான பல வேலைகளை பார்த்த மீடியா லாபி செஞ்ச ஒருத்தர்கிட்ட வந்து தகவல் போது தளபதிக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாருன்னு தெரிஞ்சோம். தளபதி என்ன தெரியுமா சொல்றாரு, அவர் மன்னிச்சிருங்க, விட்டுருங்க, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுங்கன்றாரு. நம்ம பொதுச்செயலாளரும் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி செய்யாதீங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கட்சியை பயணிங்க, நம்மளை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் நம்பி தளபதி அரசியலுக்கு வந்திருக்காரு, நீங்க இந்த மாதிரி பண்றது சரியான ஒரு இது கிடையாது. ஏன்னா உங்களை மாதிரி தான் எத்தனை பேர் இருக்காங்க, நாளைக்கு உங்களை மாதிரி ஆட்கள் பண்றதுனால நம்ம யார் மேலே நம்பிக்கை இல்லாம போயிடும். அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கட்சியில பயணிங்க, இல்லைன்னா நீங்க இப்பயே கூட கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. இல்ல இனிமே அந்த மாதிரி நான் செய்ய மாட்டேன், நான் ஒழுங்கா இருக்கேன், எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் சரியான முறையில் நான் பயன்படுத்திப்பேன் மாதிரிலாம் இவர் பேசுறாரு. அதுக்கப்புறம் தளபதியை சந்திக்கவே முடியல, கூட்டிட்டே போலன்றார். அப்படிலாம் கிடையாது. லோயலாமணிய, ரமேஷ, வீர விக்னேஸ்வரரை என்ன பல முறை தளபதி அவர்கள் சந்திச்சிருக்காரு, போட்டோ எடுத்திருக்காரு, பேசியிருக்காரு. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியாது. இவரைக்கு ஏன் வந்து கூட்டிட்டு போலனா, இந்த மாதிரியான வேலை செய்பவர் கூட தளபதி கூட எப்படி நீங்க புகைப்படம் எடுக்கிறதுக்கு அனுமதி பண்ணுவீங்க, இந்த மாதிரியான வேலைகள்லாம் செஞ்சிருக்காரு. இல்ல அவர் தன்னை திருத்திக்கிட்டாரு, இப்போ அவர் கரெக்டா இருக்காருன்னு தெரிஞ்சா அதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடைக்க போகுது. இவர் இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்யறாருன்னு தெரிஞ்சது பிறகு எப்படி வந்து கட்சி அதை அனுமதிக்கும்? அந்த போட்டோ வச்சுட்டு இவர் வேற மாதிரியான லாபிக்கெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லையா? அதனாலதான் தவிர்க்கப்பட்டதே தவிர மற்ற பேச்சாளர்களை, மற்ற நிர்வாகிகள்லாம் வந்து தளபதி அவர்கள் சந்திச்சிருக்காரு, பேசுறாரு, புகைப்படம் எடுக்கிறாரு, எல்லாமே இருக்கு. நம்ம ஆதாரப்பூர்வமா அதை நம்மளால நிரூபிக்க முடியும். அதனால இவருக்கு அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னன்னா, இவர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி வேலைகள் செய்யறதுனாலதான். அந்த புக் லான்ச்ல கூட இவர் உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு முன்வரிசையில் தான் இடம் கொடுக்கப்படுது. எல்லா நிகழ்ச்சியிலும் இவருக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டோம். இவர் வந்து வெளியே வந்து இந்த மாதிரியான அவதூறான பேச்சுக்கள், இப்போ கட்சி விட்டு விலகி வந்து இவர் வந்து ஒரு வருடம் ஆச்சு, இன்னைக்கு வந்து கட்சி பத்தி பொய்யான தகவல்களை பரப்பிக்கிட்டு இருக்காரு. அன்னைக்கு அண்ணன் பொய்ச்செயலாளர் அவர்கள் வந்து கூப்பிட்டு கண்டிச்சு வேண்டாம் நிறுத்துங்கன்னு சொல்றாரு. மறுபடியும் உங்களுக்கு ஒரு கடைசி வாய்ப்பா தரோன்னு சொல்லியும் அந்த டைம்ல நானும் கூட தான் இருக்கேன், நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன், அவர் பேசுறதை நானும் கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அன்னைக்கு அதுக்கு நானே சாட்சி. அதனால தான் நானே இந்த அளவுக்கு உங்களுக்கு இவ்வளவு லாங்கா வீடியோ போனாலும் ஏன் இதை விளக்குறேன்னா, இது விளக்க வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா அந்த இடத்துல இருந்த நானு, ஏன்னா அவர் பேசுறது வந்து அண்ணன் பொய்ச்செயலாளர் பத்தியும் ஜான் அவர்களை பத்தியும் தப்பான ஒரு வதந்திகளை பரப்பிக்கிட்டு இருக்காரு. அங்க நடந்ததை பார்த்தவன் நான் கண்டிச்சு உங்களுக்கான கடைசி வாய்ப்பு கொடுக்குறோம் சொன்ன போது அவர் வந்து ஏத்துக்கிறாரு, கரெக்ட், இனிமே நான் மாத்திக்கிறேன், கரெக்டா பண்றேன்னு. அது சொல்லிட்டு திரும்ப அந்த வேலைகள் செய்யறதுனால மட்டும்தான் அவரை கட்சி விட்டு நீக்கிறோன்ற பேர் கூட எங்கேயுமே கட்சி சொல்லல. அவருக்கு பேருக்கு எந்த ஒரு கலங்கமும் வந்துடக்கூடாது, அசிங்கப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து அப்படியே விட்டுட்டாங்க, அவரும் விலகிட்டார். இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு திமுகவோட கொத்தடிமை மீடியாக்கள் கூட சேர்ந்து ஒரு தனியார் நிறுவனத்தின் ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்து கூட கைகோர்த்து தளபதி பத்திர தவறான அவதூறான கருத்துக்களை பரப்பிக்கிட்டே வந்துகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நமக்கு தெரியும். உண்மை ஒரு நாள் வெளியே வரணும்னு காத்துக்கிட்டு இருந்தோம். சரியான தருணத்தில் நேற்று வந்து இந்த தேங்காய் உடைந்திருக்கிறது. இந்த உண்மை எல்லாருக்கும் தெரியணுன்றதுக்காண்டி தான் நான் இவ்வளவு லாங்கா பேசியிருக்கேன். போர் அடிச்சா மன்னிச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட். அதனாலதான் இவ்வளவு டீட்டெயில்டா தெளிவா சொல்ல வேண்டிய ஒரு தருணம், ஒரு கட்டாயத்துக்கு நான் தள்ளப்படுறேன். இந்த மாதிரியான பல பேர் கட்சியில வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். தன் ஆதாயத்திற்காக மக்களை பத்திலாம் கவலைப்படாம இந்த மாதிரி நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்கான். யாருக்கு எப்போ என்ன பதவி கொடுக்கணும் தலைமைக்கு தெரியும், தலைவருக்கு தெரியும். ஆனால் பொய்ச்செயலாளர் யாரை கிட்ட வச்சுக்கணும், யாரை தூரம் வச்சுக்கணுன்ற ஒரு நாலேஜ் அவருக்கு இருக்கு. நான் நேற்று கடைசியா ஒரு விஷயத்தை நான் எழுதியிருந்தேன். 1000 வைஷ்ணவிகள், 1000 ஐயநாதன்கள், 1000 ஜெகதீஸ்வரன்கள் வந்தாலும் தமிழக வெற்றி கழகத்தை எந்த ஒரு கொம்பனாலையும் அசைக்க முடியாது என்பதை இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்க நான் விருப்பப்படுறேன். நிச்சயமா 2026 நமக்கு வெற்றி. துரோகிகள், எதிரிகள் 1000 பேர் இருந்தாலும் அவர்களை தொடைத்து எரிந்து தமிழக வெற்றி கழகம் 2026 ஆட்சி அமைக்க போவது உறுதி என்பதை இந்த இடத்தில் நான் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.